ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான மீன் ஏலத்தை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட நிறையா பேர் பார்த்துருந்தீங்க. அதில் இந்த மீனை ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க, இதெல்லாம் பொய், இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம், இதை ப்ரூஃப் பண்ணுங்கள், ஏன் இந்த மாதிரி பொய்யான வீடியோலாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்ணுறேன். அதாவது இந்த ஒரு மீன் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் ஊரில் கூரல் கத்தாழை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல கூரல் மீன் சொல்லுவாங்க. ஸோ மீனவர்கள் மத்தியில் இதுக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருக்காங்க. அதாவது தங்க மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடற்கரையில் இந்த மீன் வந்துச்சு அப்படின்னாவே கூரல் மீன் சொல்கிறத விட தங்க மீன் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மீனோட கலருமே பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் இருக்கும். அதே மாதிரி எப்படி தங்கம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25,000 இப்போ 75,000 வரைக்கும் போயிட்டுங்க. அதாவது ஒரு 50,000 மேலே கூடி கிட்டத்தட்ட இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை 75,000 மேலே போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த ஒரு மீன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வராது. அதாவது மற்ற மீன் மாதிரி எல்லா நேரமே டன்னு கணக்கிலலாம் வராதுங்க. இந்த ஒரு மீன் ரொம்பவே ரேராக வரக்கூடிய ஒரு மீனுங்க. அதாவது உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிச்சுப்பா, லக் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி தருமா, அந்த மாதிரி யாருக்காவது லக்கில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு 4 மீன் பாமன் துறைமுகத்தில் வந்திருக்குங்க. இந்த 4 மீனும் கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபாய்க்கு மேலே விலை போயிருக்குது. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 4,30,000 மேலே இந்த மீன் விலை போயிருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மீன் ஏன் இவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க, ஒருத்தர்லாம் கமெண்டில் கேட்டிருந்தார், அது எப்படி இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாங்க, அந்த காசு கொடுத்து வாங்கினவங்கள எங்கள்கிட்ட வீடியோவில் காட்டி ப்ரூஃப் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ காசுக்கு விலை போகிற ஒரு மீனை யாருமே முன் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வீடியோவில் இந்த மீன் இவ்வளோ விலை போச்சோ அவ்வளோ விளைச்சோ அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாதிரி அந்த மீனோட வயிற்று பகுதிக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் ரகசியங்க. ஏன்னா வியாபாரிகள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கும்போது அதில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் இருக்கும். அதனால் எல்லா விஷயத்தையுமே நம்ம வீடியோவில் சொல்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ மீன் ஏலம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த ஏலம் எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம ஊர் பகுதியில் ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க, அதாவது சவுண்டு போட்டு கத்த மாட்டாங்க. இந்த மீனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த மீன் ஒரு போட்டில் 2 போட்டில் இந்த மாதிரி தனித்தனியாக வந்துச்சு அப்படின்னா, ஒரு 5 மீன் வேறு போட்டில் வந்திருக்கு அப்படின்னா அந்த 5 மீன் மொத்தமாக தான் ஏலம் போடுவாங்க. அதாவது அந்த 5 மீனுக்கு அந்த போட்டு வியாபாரியும் போட் ஓனரும் நிற்பாங்க. ஸோ அதே மாதிரி வியாபாரிகளும் வந்திருப்பாங்க. வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த போட்டோட வியாபாரிக்கிட்ட ஒரு பேப்பரில் ரேட் எழுதி கொடுப்பாங்க. அதாவது அவங்க கம்பெனி பேரை போட்டு ஒரு கிலோவுக்கு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி வச்சு கொடுப்பாங்க. இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 3,000 நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 3,000 அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு மீனோட விலை வெயிட் 20 கிலோ 25 கிலோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணி இருக்குது. அதாவது வேறு இடையில இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க விலை வைப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஏலம் தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனோட வெயிட் 24.3 கிலோ போட்டுருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி இந்த மீனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 26 கிலோ இருக்குது. இந்த மாதிரி ஒரு மீனோட வெயிட்டையுமே எழுதி ஒட்டிடுவாங்க. ஏன்னா இந்த மீனுக்கு முக்கியமாக வெயிட்டு தான் முக்கியம். இப்போ ஒரு 3,000 ரூபா விலை வைக்கிறாங்க அப்படின்னா 23 கிலோக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அதாவது 10 கிலோவுக்கு 3,000 30,000 ஆச்சு, 20 கிலோவுக்கு 60,000 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு மீனே ஒரு 70,000 மேலே விலை போகுது. இந்த மாதிரி தான் காஸ்ட் அதிகமாக போகும். குறிப்பாக நம்ம இந்த மீனில் பார்க்க வேண்டிய ஒரு மெயினான விஷயம் அப்படின்னா, அந்த மீனோட மெயின் பாயிண்ட் தாங்க பார்க்கணும். அதாவது மீனுக்கு எப்போதுமே மெயின் பாயிண்ட் பார்த்துலாம் சேல் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு மீனுக்கு மட்டும், இந்த பர்டிகுலர் மீனுக்கு மட்டும் அதோட மெயின் பாயிண்ட் ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அதுக்கான விலையை தாங்க வைப்பாங்க. ஏன்னா ஆண் மீன் அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்பவே விலை அதிகமாக போகும். அதே மாதிரி பெண் மீன் அப்படின்னா ஆண் மீனை விட ஒரு 1,000 1,500 கம்மியாக தாங்க போகும். அதாவது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண் மீன் ஒரு 5,000 விலை போயிருக்கு அப்படின்னா பெண் மீன் ஒரு 3,500 3,000 இந்த ரேஞ்சுக்கு ஏலம் போகுங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஏர் ஃப்ளாடர் உள்ளே இருக்கிற நெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது உள்ளே கத்தாழை பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளே ஒரு ஏர் பேக் மாதிரி இருக்குங்க. அதையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் காட்ட போகிறோம். ஏன்னா சில இடங்களில் அதை எடுத்துகிட்டு போகிறதும் சரி, அதை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்காகவே இருக்கும். ஆனால் இந்த ஒரு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்காக அந்த ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கோம். இப்போ ஏலம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. வியாபாரிகள் போட்டி போட்டு விலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். 5,000 அவ்வளோதானே வேறு சைஸ் 30க்கு மேலே போனீங்க. என்ன பண்ணாரு? ஆளாத்த பண்ணாரு.
ஜெய பிரதர் இங்க எடுத்தது ஆம்பளை தான் ஆம்பளை வாயா எடுத்து ஒருத்தர் வைக்கிறது ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு தப்பா போகுது வருத்தப்படுற மாதிரி ஆகக்கூடாது ஒருத்தர் வைக்கிறது ஒருத்தர் நாலு மீன் ஆயிரும்ல விலை கொடுக்குறது நம்பி வரலாம் நம்பி வருவாங்க அதுக்கு அதான் 27 வெயிட் எல்லாத்தையும் போட்டு வெயிட் அப்படியே அனுப்பி விட்டுறேன் அவருக்கு என்ன ஒரு ஆளுக்கு எடுத்துனேன் ஆளு தூத்துக்குடியில் இருக்கான் ஒரு ஆள் அனுப்பிவிட சொல்லுச்சு அனுப்பிடுங்க மக்களே இவ்வளோ நேரம் நம்ம வந்து மீனோட ஏலத்தை பார்த்துருப்போங்க. இனிமே தாங்க இந்த மீனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாகவே பார்க்க போகிறோம். மீன் ஏலம் முடிஞ்சு மீனை வந்து கம்பெனிக்கு கொண்டு வந்து அந்த வியாபாரி யார் எடுத்துருக்காங்களோ அவங்க கம்பெனியில் கொண்டு வந்து தான் வந்து அந்த மீனோட வயிற்று பகுதியை கிழித்து அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த மெடிசினை எடுத்து, அதாவது அந்த மூலப்பொருள்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு ஏர் ஃப்ளாடர், அதை வந்து இங்கிலீஷில் ஏர் ஃப்ளாடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, தமிழில் நெட்டி, அதாவது அந்த மீனோட கத்தால பண்ண நெட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அந்த நெட்டியை வெளியே எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த நெட்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பெரிய ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோம் நம்ம உடம்போட உள்ள, அதாவது நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் இந்த மாதிரி பெரிய பெரிய சர்ஜரி பண்ணும்போது அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கான அந்த ஸ்டிச் பண்ணுற நூல் இருக்குல்ல, இப்போ நம்ம வெளியில் வந்து ஏதாவது ஒரு காயமோ ஒரு தையலோ போடுறோம் அப்படின்னா ஒரு நூல் வச்சு நம்ம போடுவோம், அந்த நூலை வந்து நம்ம பிரித்து எடுத்துருவோம். பட் வந்து உடம்புக்குள்ளே இந்த மேஜரான சர்ஜரிலாம் பண்ணும்போது அந்த ஒரு நூல் வந்து இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த ஒரு மீனோட நெட்டிலேருந்து தான் வந்து தயார் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த தையலை பிரிக்கலாம் முடியாது. ஏன்னா நம்ம வந்து உடம்புக்குள்ளே வந்து சர்ஜரி பண்ணும்போது அந்த தையலை திரும்ப பிரிக்க மாட்டாங்க. அது வந்து நம்ம உடம்போட உடம்பா அப்படியே மக்கிரும். அதுக்காக தான் வந்து இவ்வளோ விலை கொடுத்து இந்த ஒரு ஏர் ஃப்ளாடரை வாங்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீனோட வயிற்று பகுதியை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்குள்ளே தாங்க அந்த ஏர் ஃப்ளாடர் இருக்குது. மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ 40 கிலோ இருந்தாலும் அந்த ஏர் ஃப்ளாடர் 1 கிலோ கூட தெரியாதுங்க. வெறும் வந்து ஒரு 500 கிராம் 600 கிராம் 200 கிராம் 300 கிராம் இந்த மாதிரியான வெயிட்டில் தான் இருக்கும். அதுக்கு தாங்க அவ்வளோ விலை வந்து காஸ்ட் போகுது. ஏன்னா வந்து அது 1 கிலோ இல்லைனா ஒரு 100 கிராம் 200 கிராம் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கில் கொடுப்பாங்களா என்னன்னு தெரில. ஆனால் வந்து ரொம்பவே அதிகமாக விலை போடுறதுனால அந்த நெட்டியை மட்டும் எந்த ஒரு மீனுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மீனை வெட்டிலாம் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு மீன் மட்டும்தான் வந்து அந்த ஒரு நெட்டி எடுக்கிறதுக்காக அதை வெட்டி அந்த மீனோட நெட்டியை வெளியே எடுப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு குறிப்பாக இந்த மீன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த மீன் வந்து ரொம்பவே குளிரான இடத்துல தாங்க வாழும். அதாவது தண்ணிக்கு மேலெலாம் அவ்வளோ வராது. பட் வந்து இந்த ஒரு கோடை காலத்தில் இந்த மீன் வந்து அந்த குளிர் காய்கிறதுக்காக அந்த ஹீட்டுக்காக மேலே வரும் அப்படின்னு சொல்லி மீனவர்கள் மத்தியில் நிறைய பேர் வந்து நமக்கு முன்னாடி உள்ள மீன் பிடிக்கிறவங்க, அதே மாதிரி நம்ம அப்பா தாத்தா எல்லாருமே இந்த மாதிரி தான் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஏன்னா வந்து இந்த மீன் வந்து ரொம்ப ரேராக தான் வரும். வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கோடை காலத்தில் அது வந்து அந்த ஹீட்டை வந்து உணர்றதுக்காக மேலே வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். அப்படி வரும்போது தான் வந்து நம்ம போட்டுலாம் வந்து மாட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அதிகமாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட டன்னு கணக்கிலாம் வந்திருக்கு. டன்னு கணக்கிலாம் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க அந்த அந்த மீனோட ஒட்டுமொத்த விலையை பார்த்தோம் அப்படின்னா கோடிக்கணக்கில் விலை போயிருக்குங்க. அதாவது இப்போ நம்ம 4 மீனை 4 லட்ச ரூபாய்க்கு மேலே விலை போயிருக்கு. இதுவே வந்து ஒரு டன்னுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அதை கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு பல மடங்குக்கு வந்து விலை போகுங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா உண்மையிலே வந்து அவர் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலியாக தான் இருப்பார். ஏன்னா அவர் ஒரு போட் எடுக்க கடன் வாங்கியிருப்பார், ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு கடன் வாங்கியிருப்பார். இந்த மாதிரியான எல்லா கடன் பிரச்சனையுமே வந்து இந்த மீன் வந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையே மாறி பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே வந்து விலை மதிக்கக்கூடிய ஒரு தங்கமாக இருக்கக்கூடிய இந்த மீன் தாங்க வந்து தங்க மீன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த மீனோட ஏர் ஃப்ளாடரை ஃபுல்லாக எடுத்து காட்டுவாங்க பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து பொய்யான தகவல்லாம் பரப்ப போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு யூடியூப் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பொய்யான விஷயங்கள் சொன்னோம் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு நம்மளை நம்புவாங்க அப்படின்னு தெரியாது. இந்த ஒரு விஷயம் வந்து முழுக்க முழுக்க உண்மையான விஷயங்க. ஸோ நீங்கள் தெரியாதவங்க கிட்ட வந்து இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி தெரியாதவங்க இதை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ மறந்துடாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. தொடர்ந்து பார்க்கலாம். தெக்க சட்டி முருகன் மறந்தாப்புல சொல்லிட்டு வந்தேன். இந்த இங்கிட்டு பலுக்கு நம்ம இந்தியன் பலுக்கு இருக்குல்ல இங்க இங்கிட்டு அங்கிட்டு போ மறந்துட்டேன். தலைவர் புளி சட்டி தானே? இல்ல இல்ல வண்டி நான் வறக்க போக சொல்லிட்டேன் மறந்தாப்புல. சரி பாங்க வருவாப்புல. அப்படியே வண்டியில தான் இருக்கு, அப்படியே இறக்கிட்டா இறக்கிருங்க. சரி மொத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். சரி 13 பாக்ஸ் மட்டும் இறக்கிட்டு அனுப்பிடுறேன். உனக்கு அது முக்கியம். சரி குடல் எடுத்து செஞ்சிடாங்க கட்டப்பா. சரி ஓகே நான் சொல்கிறேன். சரி முருகனே நம்பர் சார் அவன் நம்பர் 63 ஆமாம் 81. சரி ஓகே நான் சொல்கிறேன். முருகனே நம்பர் சார் அவன் நம்பர் 63 63
ஆமா இது எப்படி 81 கை இந்த பக்கம் இதுல வீடியோ எடுக்கணும் 81 17 10